ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கால்குலேட் தி pH ஆஃப் த சொல்யூஷன் விச் 0.2 மோல் அமோனியம் குளோரைடு வந்து கொடுத்துருக்காங்க. 0.2 மோல் வந்து பார்த்தீங்கன்னா அமோனியம் குளோரைடு அண்ட் பார்த்தீங்கன்னா 0.1 மோல் ஆஃப் அமோனியா ஆர் பிரசன்ட் த பிகேபி ஆஃப் த அமோனியா சொல்யூஷன். அமோனியா சொல்யூஷன் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அமோனியா சொல்யூஷன் இந்த அமோனியாவும் வாட்டருக்கு தான் நம்ம வந்து அமோனியா சொல்யூஷன் சொல்லுவோம். ஓகே, அப்போ நமக்கு வந்து ஒரு பீக்கர் வந்து இருக்குது. ஒரு பீக்கரில் நம்ம எடுத்துப்போம். இங்கே நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அமோனியம் குளோரைடு சொல்யூஷன் வந்து நமக்கு வந்து இருக்குது. அமோனியம் குளோரைடு NH4Cl வந்து நமக்கு சொல்யூஷன் வந்து இருக்குது. அதுக்குள்ளேயே நமக்கு என்ன பண்ணுறோன்னா அமோனியாவும் நமக்கு வந்து இருக்குது. அப்போ ரெண்டுமே இருக்குது. அமோனியம் குளோரைடு இருக்குது, அமோனியாவும் இருக்குது. அந்த அமோனியாவோட பிகேபி வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த ரெண்டும் மிக்ஸ் ஆகி இருக்கும்போது நமக்கு வந்து அதோட பிஹெச் வேல்யூ வந்து நமக்கு வந்து என்னன்னு கேட்டுக்கிறாங்க. ஓகே, இதுக்கு முன்னாடி உள்ள ப்ராப்ளத்தில் நீங்கள் எல்லாமே சால்வ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம் ஒன்றுமே கிடையாது. ஒரே ஒரு சின்ன கீ பாயிண்ட் வந்து இருக்கும். அதை மட்டும் நீங்கள் பிடிச்சிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து நீங்கள் வந்து சால்வ் பண்ணிடலாம். சப்போஸ் இந்த முன்னாடி உள்ள ப்ராப்ளம்லாம் நீங்கள் பார்க்காம வந்திருந்தீங்க அப்படின்னா இதை கொஞ்சம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி தான் புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஈக்லிபிரியம் பற்றி ஒரு நாலேஜே இல்லை அப்படின்னா இந்த ப்ராப்ளம் உங்களால் புரிஞ்சிக்க முடியாது. ஓகேவா, எப்போவுமே என்னென்னா நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு வந்து சிபிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக வந்து உங்களுக்கு வந்து டிசைன் பண்ணிக்கிறாங்க. முதல்ல ஈஸியான ப்ராப்ளம், அப்புறம் கொஞ்சம் லைட்டாக டிஃபிகல்ட்டிஸ், கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வந்துருக்காங்க. மற்ற சாப்டர் எதுவுமே டிஃபிகல்ட்டிஸ் வந்து கிடையவே கிடையாது. ஈக்லிபிரியம் வந்து மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் ப்ராப்ளம் கொஞ்சம் நிறையா இருக்குது. அதனால் நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா ரொம்ப மோர் யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். இதே நீங்கள் புரிஞ்சிக்கலாம். பட் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒரு 2-3 டைம்ஸ் நீங்கள் லேர்ன் பண்ணால் மட்டும்தான் உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த சொல்யூஷன் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு வந்து அமோனியா சொல்யூஷனுக்கு நமக்கு வந்து பிகேபி வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ நமக்கு வந்து அமோனியா சொல்யூஷன் வந்து நமக்கு வந்து எப்படி வாட்டர் வந்து பிஹேவ் பண்ணும், அமோனியா வந்து நமக்கு வந்து வாட்டரில் பிஹேவ் பண்ணும்போது இந்த H+ வந்து அமோனியா வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். ஏன்னா அது பேஸ் இல்லையா. அப்போ NH4+ வந்து மாறும், ப்ளஸ் OH வந்து நமக்கு வந்து மைனஸாக மாறும். இதுதான் நமக்கு வந்து ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனுக்கான பிகேபி தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கேபி நமக்கு என்ன வரும், ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் டிவைடட் பை ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேஷன். ப்ராடக்ட் சைடு நமக்கு என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா அமோனியா வந்து இருக்குது. ப்ராடக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா அமோனியா இருக்குது. அமோனியா வந்து ப்ளஸ் கான்சன்ட்ரேஷன் அண்ட் பார்த்தீங்கன்னா OH மைனஸோட கான்சன்ட்ரேஷன் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா அமோனியாவோட கான்சன்ட்ரேஷன். வாட்டர் எப்போவுமே நமக்கு வந்து மோர் எக்ஸஸாக இருக்கும். நம்ம வாட்டர் வந்து நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. வாட்டரோட கான்சன்ட்ரேஷன் நமக்கு வந்து விட்டுறலாம். ஓகே, அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அட்லீஸ்ட் நமக்கு வந்து கேபியாவது தேவை. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, பிகேபி தான் கொடுத்துருக்காங்க. அப்போ பிகேபி விச் இஸ் ஈக்குவல் நமக்கு என்ன வேல்யூ, மைனஸ் லாக் ஆஃப் வந்து கேபி. இந்த ஃபார்முலா நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கணும். ஓகே, அப்போ நமக்கு என்ன பிகேபி வேல்யூ கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் என்ன பண்ணிடலாம், கேபி வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போ பிகேபி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 4.75 which is equal to log of வந்து பார்த்தீங்கன்னா கேபி இல்லையா. அப்போ log of கேபி நமக்கு என்ன வரும், log of KB which is equal to minus 4.75. அப்போ நமக்கு KB என்ன வரும், KB which is equal to anti-log வந்து நம்ம எடுக்கணும். ஓகேவா, anti-log of minus 4.75. அப்போ நமக்கு வந்து anti-log வந்து மைனஸ் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியும், டைரெக்டாக எடுக்க முடியாது. இதே ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா 0.75க்கு நீங்கள் ஆன்டிலாக் வந்து எடுத்துடலாம். ஆனால் மைனஸ் வந்து டைரெக்டாக எடுக்கக்கூடாது. இந்த சைடில் ஒரு -1 ஆட் பண்ணணும், இந்த சைடில் ஒரு -1 ஆட் பண்ணணும். அப்போ நமக்கு என்ன -5. இது பார்த்தீங்கன்னா 1லேருந்து 0.75 நமக்கு வந்து மைனஸ் பண்ணணும். 1லேருந்து 0.75 வந்து நம்ம என்ன பண்ணுறதுன்னா மைனஸ் பண்ணணும். அப்போ நமக்கு என்ன வரும், 0.25 வந்து வரும் இல்லையா. அப்போ நமக்கு என்ன -5.25 வந்து வரும். அப்போ இந்த 25 தான் நம்ம என்ன பண்ணுறதுன்னா ஆன்டிலாக் வந்து எடுக்கணும். ஓகே, அப்போ 0.25. ஸோ நமக்கு என்னன்னா ஆன்டிலாக் ஆஃப் வந்து 0.25க்கு நமக்கு என்ன வேல்யூ வருதுன்னு பார்த்தீங்கன்னா which is equal to எவ்வளோ இருந்ததுன்னா 1.778. அப்போ அந்த -5 என்ன ஆகுனா 10 to the power வந்து போயிடும். அப்போ 10 to the power of -5 வந்து நமக்கு வந்து வரும். அப்போ நமக்கு வந்து கேபி வேல்யூ வந்து நமக்கு வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், கேபி வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ கேபியோட நமக்கு என்ன கொடுத்தாங்க, இதான் நமக்கு வந்து கேபின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த அமோனியம் அண்ட் OH வந்து நமக்கு வந்து என்ன எவ்வளோ இருக்குன்னு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ அமோனியா என்ன ஈக்குவேஷன் நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்குது, அமோனியா ப்ளஸ் வந்து நமக்கு வந்து வாட்டர் மாலிகூல் விச் கிவ்ஸ் நமக்கு என்ன பண்ணால் அமோனியா வந்து ஃபார்ம் ஆயிருக்குது NH4 ப்ளஸ் வந்து நமக்கு வந்து OH மைனஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ இனிஷியலாக நமக்கு வந்து அமோனியா நமக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0.1 மோல் கான்சன்ட்ரேஷன் வந்து நமக்கு வந்து இருக்குது. அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஈக்லிபிரியம் கேபின்றது என்னது, ஈக்லிபிரியத்தை நம்ம வந்து மெஷர் பண்ணியிருக்கோம் இல்லையா. அடுத்த ஈக்லிபிரியம் நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ் அமௌண்ட் வந்து நமக்கு வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கும் இல்லையா. அப்போ 0.1லேருந்து நமக்கு என்னன்னா எக்ஸ் வந்து நமக்கு வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கும். இது நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும், எக்ஸ் வந்து நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கும். ஆனால் அந்த சொல்யூஷனில் ஆல்ரெடி அமோனியம் குளோரைடு வந்து நமக்கு வந்து இருக்குது. அமோனியம் குளோரைடு எவ்வளோ இருக்குது, 0.2 மோல் வந்து இருக்குது. அப்போ 0.2 மோல் அமோனியம் குளோரைடு அப்படின்னா இது என்ன ஆகும், அமோனியம் குளோரைடு நமக்கு எப்படி டிசோசியேட் ஆகும், அமோனியம் குளோரைடு
எப்படி டிசோசியேட் ஆகும் பார்த்தீங்கன்னா NH4 ப்ளஸ் வந்து நமக்கு வந்து Cl மைனஸ் வந்து நமக்கு வந்து டிசோசியேட் ஆகும் இல்லையா. அப்போ நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா இந்த NH4 வந்து 0.2 மோல் இருந்துச்சுன்னா இந்த NH4 நமக்கு என்ன இருக்கும் 0.2 மோல் வந்து இருக்கும். அப்போ நம்ம ஆல்ரெடி ஒரு X வந்து இருக்குது, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 0.2 மோல் அமோனியம் குளோரைடும் இருக்குது. அப்போ நமக்கு இங்கே என்ன வேல்யூ வரும்னு பார்த்தீங்கன்னா 0.2 மோல் 0.2 மோல் ஆல்ரெடி இருக்குது. ப்ளஸ் வந்து நமக்கு வந்து இங்கே X வந்து ஃபார்ம் ஆகுது. அமோனியா வந்து வாட்டரில் ரியாக்ட் பண்ணும்போது அமோனியா வந்து ஃபார்ம் ஆகும் இல்லையா, அது வந்து நமக்கு வந்து X வந்து இருக்குது. அப்போ நமக்கு வந்து இந்த ஈக்குவேஷன் நமக்கு வந்து இப்படி வந்து வருது. அப்போ நமக்கு வந்து KB நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறோம், இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் புரியல அப்படின்னா நீங்கள் ப்ரீவியஸாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஐடியா வந்து கிடைக்கும். ஓகே, இங்கே அமோனியா தான் வாட்டர் கூட வந்து ரியாக்ட் ஆகி அமோனியம் அண்ட் ஹைட்ராக்சைடாக மாறப்போகுது இல்லையா. அப்போ நமக்கு அமோனியா நாங்கள் என்ன இருக்கும், X வந்து குறைஞ்சிருக்கும், இங்கே X ஃபார்ம் ஆயிருக்கும், இந்த X ஃபார்ம் ஆயிருக்கும். ஆல்ரெடி இந்த சொல்யூஷன் நமக்கு எவ்வளோ இருக்குது, 0.2 அமோனியம் மாலிகுல் வந்து நமக்கு வந்து இருக்குது இல்லையா, அமோனியம் அயன் வந்து இருக்குது. அப்போ 0.2 ப்ளஸ் வந்து நமக்கு வந்து X வந்து வரும். இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா இது எல்லாம் பார்த்தீங்கன்னா வீக் பேஸ், அமோனியம் ஹைட்ராக்சைடு வீக் பேஸ். அப்போ வீக் பேஸ்ன்றது பார்த்தீங்கன்னா நமக்கு கம்மியாக தான் நமக்கு வந்து டிசோசியேட் ஆகும். ரொம்ப ரொம்ப லோ குவான்டிட்டி ஆஃப் அமோனியம் அண்ட் OH தான் நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். அப்போ அந்த 0.1 கம்பேர் பண்ணும்போது இந்த எக்ஸோட வேல்யூ நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், அது நெக்லிஜிபிளாக தான் இருக்கும், அது பெரிய இம்பாக்ட் வந்து நமக்கு வந்து கிரியேட் பண்ணாது. அப்போ நம்ம என்ன எழுதிக்கலாம், டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 0.2 எக்ஸுக்கு பதிலாக 0.2 நம்ம வந்து போட்டுக்கலாம். ஓகே, அப்புறம் எக்ஸோ ஒய்ஹெச்சோட கான்சன்ட்ரேஷன் நமக்கு எவ்வளவு, எக்ஸ் டிவைட் பை நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா 0.1 மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக 0.1 வந்து போட்டுக்கலாம். ஏன்னா அதோட வேல்யூ வந்து நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக நெக்லிஜிபிளாக தான் இருக்கும். அப்போ நம்ம கேபியோட வேல்யூ நமக்கு என்ன பார்த்துருக்கிறோம், 1.778 into 10 to the power of minus 5 which is equal to 0.2x divided by நமக்கு என்ன 0.1 வந்து வருது. அப்போ 0.2x which is equal to இது என்ன பண்ணா 10 to the power of இது வந்து பண்ணா 0.1 வந்து இங்கே கிராஸ் மல்டிபிகேஷன் போகும் இல்லையா. அப்போ 1.778 into 10 to the power of minus 6 வந்து நமக்கு வந்து மாறிடும். ஓகேவா, ஏன்னா இன்ட்டு 0.1 1/10 அப்போ வந்து மாறிடும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் நமக்கு என்ன வரும், 1.778 into 10 to the power of minus 6 divided by நமக்கு என்ன 0.2 which is equal to நமக்கு என்ன கிடைக்குது 8.89 into 10 to the power of minus 6 வந்து நமக்கு வந்து கிடைக்குது. ஓகே, ஸோ இப்போ நமக்கு என்ன இதான் நமக்கு வந்து எக்ஸ் வேல்யூ. அப்போ அந்த எக்ஸ் வேல்யூ நீங்கள் வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படின்னா ஓஹெச்சோட கான்சன்ட்ரேஷன் நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ நமக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ஓஹெச்சோட கான்சன்ட்ரேஷன் கண்டுபிடிச்சிருக்கிறோம். இங்கே என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா pH வந்து கேட்டுக்கிறாங்க. அப்போ pHக்கு நமக்கு என்ன ஃபார்முலா, pH which is equal to minus log of நமக்கு என்னது H plus. அப்போ நமக்கு H plus கான்சன்ட்ரேஷன் நமக்கு வந்து தெரிஞ்சிருக்குது. ஆனால் நமக்கு எனக்கு வந்து OH மைனஸ் H plus ஓட கான்சன்ட்ரேஷன் நமக்கு வேணும், ஆனால் நமக்கு தெரிஞ்சது என்னவோ OH மைனஸ் ஓட கான்சன்ட்ரேஷன் தான். அப்போ இந்த H plus OH மைனஸ் கான்சன்ட்ரேஷன் வந்து எப்படி வந்து H plus கான்சன்ட்ரேஷன் வந்து கொண்டு வருதுன்றதை நம்ம பார்க்கணும். ஓகேவா, ஸோ இப்போ நமக்கு வந்து என்ன கிடைச்சிருக்குது, ஓஹெச்சோட கான்சன்ட்ரேஷன் நமக்கு கிடைச்சிருச்சு. ஓஹெச்சோட கான்சன்ட்ரேஷன் which is equal to 8.89 into 10 to the power of minus 6னு பார்த்துருக்குறோம். நமக்கு ஆல்ரெடி தெரியும் H பிளஸோட கான்சன்ட்ரேஷனையும் OH மைனஸோட கான்சன்ட்ரேஷன் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 1 into 10 to the power of minus 14 வந்து கிடைக்கும். இதுதான் அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர். அப்போ நமக்கு வந்து OH மைனஸோட கான்சன்ட்ரேஷன் நமக்கு வந்து தெரியும் இல்லையா. அப்போ H பிளஸோட கான்சன்ட்ரேஷன் அப்போ டிவைட் பை நமக்கு என்ன வரும், OH மைனஸோட கான்சன்ட்ரேஷன் நம்ம போடணும். So 1 into 10 to the power of minus 14 divided by OH concentration வந்து 8.89 into 10 to the power of minus 6 which is equal to நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 0.11 எடுத்துக்கலாமா, 0.11 into 10 to the power of இந்த minus 6 வந்து plus 6 மாறும் இல்லையா. அப்போ 10 to the power of வந்து minus 8 வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அப்போ இது எப்படி எழுதிக்கலாம், 1.1 அந்த நம்பர் நம்ம வந்து இன்க்ரீஸ் ஆகிறோம், அப்போ பவர் வந்து நம்ம வந்து டிக்ரீஸ் பண்ணணும், அப்போ -9 வந்து நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இதுதான் நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா H பிளஸோட கான்சன்ட்ரேஷன். இதான் நமக்கு என்னது H பிளஸோட கான்சன்ட்ரேஷன் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம வந்து pH வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ அப்போ நமக்கு என்ன வரும், pH. அப்போ pH which is equal to minus log of H plus concentration இல்லையா, minus log of H plus concentration. அப்போ நமக்கு என்னன்னா H plus concentration இங்கே சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், மைனஸ் அப்படியே வச்சுப்போம், log of 1.1 into 10 to the power of minus 9 இல்லையா. ஸோ 1.1 into 10 to the power of minus 9. அப்போ இப்போ இந்த லாக் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமே காமன். அப்போ நம்ம எப்படி எழுதலாம், log of 1.1 plus log of 10 to the power of minus 9 நம்ம வந்து எழுதிக்கலாம். அப்போ log of 1.1 வேல்யூ நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா 0.0414 வந்து எடுத்துக்கலாம்.
ப்ளஸ் லாக் 10⁻⁻9 வேல்யூ என்னது -9. அப்போ 9லேருந்து இந்த வேல்யூ வந்து நம்ம வந்து செப்பரேட் பண்ணணும். அப்போ 9 வந்து நம்ம எடுத்துருக்கிறோம். இது என்ன 0.0414. நமக்கு என்ன 6 வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகுது. 9 வந்து பண்ணா 8. அப்போ வந்து 5 9 இங்கே என்னன்னா 8 வந்து நமக்கு வந்து கிடைக்குது. அப்போ நமக்கு என்ன வருது -8.9586 வந்து நமக்கு வந்து கிடைக்குது. அப்போ மைனஸ் நமக்கு ப்ளஸ் ஆகிடும். அப்போ 8.96 வந்து இருக்குது. ஒரு பிஹெச் நமக்கு இந்த சொல்யூஷனோட பிஹெச் என்னன்னு பார்த்தீங்கன்னா 8.96. இது வந்து நமக்கு வந்து ஒரு வீக் பேஸாக வந்து இருக்குது. அமோனியம் சொல்யூஷன் எப்பவுமே நமக்கு வந்து வீக் பேஸாக தான் இருக்கும். அப்போ 8.9 வந்து பார்த்தீங்கன்னா வீக் பேஸ், 14 நமக்கு வந்து ஸ்ட்ராங் பேஸ், 14 13 தான் நமக்கு வந்து ஸ்ட்ராங் பேஸ் வந்து வரும். அப்போ இந்த ஓவரால் சொல்யூஷனோட பிஹெச் வேல்யூ எவ்வளோனா 8.96 வந்து இருக்குது.